குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று மாலை 4:22 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் பிற்பகல் 12:30 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் மாலை 4:22 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் காலை 10:52 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த சனி பிரதோஷ நாள்ல என்ன செய்யலாம், எப்படி வணங்கினால் சிறப்பு, இதற்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும். சந்திர பகவான் இன்று பகல் 1:48 மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 1:49 கன்னியா ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் வழிபட வேண்டியது சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைன்றதுனால சில பேர் பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க, அதையும் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது சிவனை நம்ம வணங்குறோம். ஏன் வணங்கணும், இன்றைய தினம் எதுக்காக வணங்கணும், என்ன செய்யணும், அப்படி வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே மாசத்துல 2 பிரதோஷம் வருகிறது இல்லையா? தேய்பிறை 1, வளர்பிறை பிரதோஷம் 1. ஆனா இந்த 2 பிரதோஷத்துக்கு போக முடியாதவர்கள் இந்த சனி மகா பிரதோஷத்து அன்று சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் பாவங்கள் அத்தனையும் தீரும். என்ன பாவங்கள் தீரும்? 7 ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நம்ம நினைச்சு ஒரு பூஜையை செய்கிறோமோ அதனுடைய பலன் கிடைக்கும். அதுதான் இங்க இருக்கிற விஷயம். அதே போல கடன் பிரச்சனை உள்ளவர்கள், நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, தீரவே மாட்டேங்குது, வட்டி கட்டியே நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதே போல வெல்லமும் பச்சரிசியும் கலந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெல்லமும் பச்சரிசியும் கலந்து நந்தியம்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? அதே போல உங்களால இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து, இன்னைக்கு சனிமகா பிரதோஷம், ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்காக இன்றைய தினம்
ஒரு நல்ல ஒரு தருணம் இது. இந்த பிரதோஷத்தை யாரும் இன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? மிஸ் பண்ணாம இன்னைக்கு சிவனை போயிட்டு வணங்குங்க, நந்திக்கு இதை செய்யுங்க. அதே மாதிரி இப்ப நிறைய நகை யாருன்னா அடமானம் வச்சிருக்கீங்க, அந்த நகையை மீட்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நகைக்கு வட்டி கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம், ஆனால் இதுவரைக்கும் அது மீட்டு எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்க காட்டாங்குளத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, யாருக்கா தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அது உள்ள பாத்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு 1000 வருஷத்து கோவில் இருக்கு. அந்த கோவில்ல சனி மகா பிரதோஷம்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க, அண்டாண்டாவா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா மூலவருக்கு கிடையாது, பிரதோஷ நாயகருக்கு பண்ணுவாங்க. அதுதான் அங்க சிறப்பு. அதே போல அங்க நந்தி, அந்த நந்தி பேர் என்ன அப்படின்னா ஆபரண நந்தி அப்படின்னு பேர் அந்த நந்திக்கு. அந்த நந்திக்கு 2 நெய் தீபம் ஏற்றி அந்த நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் சாட்சி, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அரிசி மாவு, அந்த அரிசி மாவை கொடுத்து அபிஷேகத்துக்கு பாலும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால், உண்மையில் சொல்றேன், எனக்கெல்லாம் அது நடந்ததுனால தான் நான் சொல்றேன், சரிங்களா? அதனால என் பெண்ணு கல்யாணத்தப்ப நகைலாம் அங்கே வச்சுதான் எல்லாம் பண்ணோம். அதை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த கோயிலுக்கு மாசத்துக்கு 2 பிரதோஷத்துக்கும் போயிட்டு வருவேன். ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 9-10 ஆயிடும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. அதனால அங்க போங்க, போயிட்டு நந்திய பெருமான் அங்கெல்லாம் சீக்கிரமா பண்ணிடுவாங்க அபிஷேகம். எப்படின்னா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் 3:04 நந்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூலவருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க பிரதோஷ நாயகருக்கு தான் அபிஷேகம் சிறப்பா நடக்கும். அதனால இன்றைய தினம் அங்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. கடன் தீரணும், நகையெல்லாம் அடமானத்துல இருக்க நகையெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு பிரதோஷக்கும் சென்று வாருங்கள். உங்களுடைய பிரச்சனை தீர்ற வரைக்கும் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அழகான கோவில். நம்ம காளகஸ்தீஸ்வரர் அங்க இதுல இருக்கு இல்லையா, காலாஸ்திரியில, அதே மாதிரி தான் இங்க பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்காது, ராகுவும் கேதுவும் எதிரெதிரே இருக்கும். அது ஒரு சிறப்பு இந்த கோவில்ல. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல உங்க கையால பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். முந்தையெல்லாம் 300 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 500 ரூபா வாங்கினாங்க, இப்ப எவ்வளவு வாங்குறாங்கன்னு சரியா எனக்கு தெரியல. அதனால அங்க போயிட்டு இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மகா சனி பிரதோஷம், அதனால இது சிறப்பான ஒரு நாள், இதை தவற விடாதீங்க. போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நந்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கடனும் தீரும், அடகு வச்ச நகையும் வெகு விரைவில் மீட்டு எடுத்துருவீங்க. அது எப்படி கடவுள் கொடுப்பாருலாம் எனக்கு தெரியாது, கொடுப்பாரானா ரொம்ப சீக்கிரம் அந்த நகைங்கள்லாம் நீங்க மீட்டு அடகு கடையிலேருந்து மீட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி கடனும் தீரும், சரிங்களா? சரி, இப்போ கொண்டு செல்லுகின்ற பொருள், கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் 5 ஏலக்காய், வசம்பு சிறியதா வச்சுக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு பொட்டலமா கட்டி பேக்கெட்ல வச்சு கொண்டு போங்க, மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், என்னன்னா ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் பெருக சனிக்கிழமை விரதம். இப்ப நம்ம சனிக்கிழமை சனி பிரதோஷம் சிவனை வணங்க சொல்றோம். ஆனா இது செல்வம், ஆயுள், ஆரோக்கியம், இது 3 ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். இதை பற்றி நாளைய தினம் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு அதை செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே போல செலவுகள் தான் நிறைய இருக்கும், அதை நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேவை தேவையில்லை என்றதை பிரித்து பார்த்து செலவு பண்ணுங்க. விமர்சன பேச்சுகள் உங்கள் மீது ஏற்படும். செயல்களில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத தன்மை, கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும்.
எதிர்பார்த்த சில வேலையில தடை தாமதம் ஏற்படும். சகோதரர்கள் இன்றைய தினம் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு வேலை ஆட்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேக நான்காம் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் தடை தாமதமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல மறைமுகமான போட்டிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். பணமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், ஒரு பயணமாகட்டும், எல்லாத்திலையுமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். சமூக வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற ஒரு நாள். கூட்டு முயற்சியில சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைய நாள் ரொம்ப பொறுமை வேண்டிய நாளாக இன்னைக்கு தேவை. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7 நட்சத்திர பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை, பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு, சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசமும், அதன் பிறகு நன்றாக இருக்கும். அதே போல நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். உயரதிகாரிகளின் அறிமுகம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை தரும். அதே போல சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு பெரியோர்களிடம் இருந்து கிடைக்கும். மனதளவில் ஒரு தெளிவு ஏற்படும். தவறிய சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பு. புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். திடீர்னு போய் வாங்காதீங்க. அது என்ன ஏது அதெல்லாம் பார்த்து நிதானமா பொறுமையா ஒரு வண்டி வாங்குறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, டாக்குமெண்ட்டை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் அதை வாங்குங்க. அதன் பிறகு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கலந்த ஒரு உணர்வு அதெல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 5 அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக மறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே,
பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளிடத்தில் பொறுமை தேவை. நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். வியாபாரம் தொடர்பான வேலைகள் மந்தமாக இருக்கும். மறதியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் அசதியும் உடல்ல இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் மதியத்திலிருந்து ஆரம்பம் ஆகிறதுனால கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனமா இருக்கணும். அதுவும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு மிக மிக கவனத்தோட இருக்கணும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 6ஆம் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். தான தர்மங்கள்ல மனம் ஈடுபடுகின்ற ஒரு தருணம். தடைப்பட்ட சில வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி மனசுல ஒரு விதமான ஒரு சலனங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் அச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களாம் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். ரொம்ப நாளா பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்குள் சில புரிதல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் துணிந்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் அனுகூலமாக அமையும். கதை, கட்டுரை, இந்த எழுத்துத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். ரொம்ப நாளா பிரச்சனை, பழைய பிரச்சனை இருந்ததெல்லாம் அதற்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் எந்த துறை இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாகவும் இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாட்டோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் பேச்சில ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சினிமா துறை, கலைத்துறை, நாடகம் இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம், சின்ன திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த நீங்க செய்கின்ற வேலையில் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். திடீரென்று ஒரு பண வரவை கொடுக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும். உயரதிகாரிகளை பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். கற்பனை தொடர்பான துறைகள்ல திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள்.
இன்றைய நாள் சோதனைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். கவனமா இருங்க. மனசை பக்தியில செலுத்துங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் அனுபவம்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்க செயல்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் மூலம் வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி இந்த சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தையில கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஒரு பொருளை இப்போ வாங்கிட்டு உடனே அது விற்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த நிலவரங்கள், அது வியாபாரத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தின் நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உடனே எடுத்துன்னு போய் முதலீடெல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு இந்த பொருள் வாங்கினால் இதுதான் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதுல இது செஞ்சால் இன்னைக்கு நமக்கு லாபம் வருமா வராதா அப்படின்றது யோசிச்சு அந்த முதலீடை செய்தால் சிறப்பாக இருக்கும். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வாக்குறுதி கொடுக்கும் போது, அதாவது வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும். அதே போல தொழில் சம்பந்தமான புதிய வியூகங்களை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.